சின்ன சின்ன கண்ணசைவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே, துள்ள துள்ள என் இதயம் நம்முயிரில் நிறையுதே. உன்னை அழியேந்திடே ஒரு யுகம் போகவா, தலை முதல் கால் வரை பணிவிடை பார்க்கவா, லாலி லாலி நானும் துளி துளி, லாலி லாலி. ஹலோ, சரிங்க சார். இன்னைக்கே மீட் பண்ணுமா? வெளியூர் போகிறீங்களா? சரிங்க சார். சரி, ஒரு 8 o'clock வரட்டா? சரிங்க சார், அங்கேயே மீட் பண்ணிக்கலாம் வாங்க. ஓகே சார், நோ ப்ராப்ளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க மீட் பண்ணலாம். சரிங்க சார். 8 மணிக்கு தானே போகணும். போயிட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். போய் மீட் பண்ணிட்டு வந்துடலாம். நீ ஒர்க்கில் கவனம் செலுத்தணும். சரி, போயிட்டு வந்துடுவோம். அடியே சொல்லுமா. இல்லைம்மா, காலேஜ் விஷயமா தான் ஒருத்தரை மீட் பண்ணலான்னு போகிறேன். அதான் சரி, ஃபோன் பண்ணியிருந்தாங்க, அவங்க வெளியூர் போகிறாங்களாம், அதான் மீட் பண்ணலாம் அப்படின்னாங்க, அதை போய் பார்க்கலான்ட்டு போகிறேன். எப்பங்க போகணும்? இப்போ 8 மணிக்கு வரேன்னு சொல்லியிருக்கேன். 8 மணிக்கு போகிறீங்களா? 8 மணிக்கு போயிட்டு எப்போ வருவீங்க? ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துடுவேண்டா. 2 ஹவர்ஸ் ஆகுமா? அது வரைக்கும் நான் எப்படி இருக்கிறது? ஏய், நீ என்ன நினச்சிட்டு இருக்க? அப்போ நான் ஒரு பக்கம் போவேன்னாம்மா, இப்படி இருக்கட்டுமா வீட்டில்? அப்படி சொல்லலை, இன்னைக்கு ஃபுல்லாக என் கூட தானே இருப்பேன்னு சொன்னீங்க நீங்கள். இருக்கேன்னு சொன்னேன். நானும் ஃபுல் டேவாக ஒர்க் பண்ண போகிறேன். ஒரு நேரம் போயிட்டு வந்துடுவேண்டி. போவேண்ணா, இம்பார்ட்டன்ட், போய் தான் ஆகணும். ப்ளீஸ் நாளைக்கு போங்க. காலேஜுக்கெலாம் போகலடி, ஒருத்தர் மீட் பண்ண தான் போகிறேன், போயிட்டு வந்துடுவேன். அவங்க வெளியூர் போகிறாங்களா, அதனால இன்னைக்கு மீட் பண்ண போகிறேன். எதுக்கு அவங்கள மீட் பண்ண போகிறீங்க? ஒருத்தவங்கள காலேஜில் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் கேட்டிருந்தாங்க, அதை பற்றி டீட்டெயிலாக பேச தான் போகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அதை காலேஜில் வர வச்சு நாளைக்கு பேச வேண்டியதானே? அவங்க வெளியூர் போகிறாங்கடி, இன்னைக்கு ஈவினிங் இல்லாட்டி ஆஃப்டர்நூன் போயிடுவாங்க. அதனால தான் இன்னைக்கு டேரெக்டாக கூப்பிட்டு பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் விட மாட்டேன். ஒன் டைம் எனக்கு எப்படி போகணும்னு தெரியும். என்னங்க ப்ளீஸுங்க, போகாதீங்க. இந்த பாடி உங்கள் அண்ணன் எல்லாம் வருவாங்க, நீனா சரி உட்காந்து பேசிட்டு அவங்ககிட்ட டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு நான் அதுக்குள்ளே போகவே வந்துடுவேன். நான் விட மாட்டேன், இப்படி இருக்கமா பிடிச்சிக்குவேன். அது சரி, நாளைக்கெல்லாம் நான் காலேஜ் போயிடுவேன், என்னடி பண்ணுவேன்? அதுக்கு தானே எனக்கு கவலையா இருக்கு. அது சரி. என்னங்க, ஐ லவ் யூ so muchங்க. ஐ லவ் யூ அழகு குட்டிமா. இப்படி பாருடா, நானே குளிச்சுட்டு கிளம்பி போயிட்டு வருவேனா? சரியா? நீ நல்ல பிள்ளையா, சமத்து பிள்ளையா, குளிச்சுட்டு ரெடி ஆகுறியா? உங்கள் அண்ணன் அண்ணி எல்லாம் வருவாங்க, உங்கள் அக்கா எல்லாம் வருவாங்க, என்ன உட்காந்து பேசிட்டு இருப்பியா? நான் அதுக்குள்ளே போனே வந்துடுவேனா? சரியா? எனக்கு நீங்க தான் இருக்கணும். ஏண்டி இப்படி இறம்பிடிக்கிற? சின்ன சின்ன கண்ணசையில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தம். அம்மா நீ தூக்கிட்டு போவா. ஹலோ, சொல்லுங்க சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நான் என்ன நினைக்க போகிறேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்படிலாம் நினைக்காதீங்க சார்.
நீங்கள் எனக்கு எப்பயுமே இம்பார்ட்டன்ட் தானே, அதனால தானே நான் வரேன்னு சொல்கிறேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் ஆசிரமத்தில் இருக்கிற பொண்ணுங்களுக்குன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி சார் நான் வராமல் இருக்க முடியும்? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக வரேன். சார் நீங்கள் எல்லாத்துக்கும் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்க, எவ்வளோ நல்லது செய்றீங்க. உங்களுக்கு முன்னாடி நானும் சின்ன பையன் தான் சார், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார், இன்னொரு ½ அன் ஹவர் இருக்குல்ல சார், அதுக்குள்ளே வந்துடுவேன். ஒரு 8-8:15 வந்துடுவேன் சார். சரிங்க சார், தேங்க்யூ சார். என்னடி இப்படி உட்காந்துருக்க? மறைச்சா ஒன்று நோண்டிடுவேன் பார்த்துக்கோ. என்னடி உனக்கு பிரச்சனை இப்போ? உங்களை போகாதீங்கன்னு சொன்னேன்ல. ஏய், இவன் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர்டி, அதான் நான் போகிறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் இப்போ வீட்டில் தான் இருக்கணும். சுச்சுவேஷன் என்னன்னு சொல்லிட்டேன், சொன்னதுக்கப்புறம் திரும்பி வர பிடிக்கிற. ஆனால் இன்னைக்கு என்கிட்ட என்ன சொன்னீங்க? எனக்கு ஃபுல்லாக என் கூட தானே இருப்பேன்னு சொன்னீங்க. அடி, அதுக்காக வெளியில் எங்கேயும் போவேன் மாதிரி இம்பார்ட்டன்ட் சொல்லி தானே போகிறேன், போயிட்டு வந்துடுவேன். இப்போ தான் என் கூட இருப்பீங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆகிட்டா வேலை வேலைன்னு போயிடுவீங்க. அதனால தானே கூட இருக்க சொல்கிறேன். நீ சொல்கிறது கரெக்டு தாம்மா, ஆனால் நான் போனோடனே வந்துடுறேன்னு சொல்கிறேன், நீ தான் புரிஞ்சுக்க மாட்டேற. புரியாமலாம் இல்லை, புரிஞ்சுக்காமலாம் இருக்கேன் உங்களை. ஆனால் என்ன மனசு இல்லை. சரி, இன்னைக்கு நான் உன் கூட ஃபுல்லாக இருக்கணும், இப்போ நான் வெளியில் போகக்கூடாது அதானே? சரி, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், அதை நீ ட்ரை பண்ணுறியா? என்ன சான்ஸு? நான் என்ன ட்ரை பண்ணணும்? நான் அந்த சான்ஸை சொன்னதுக்கப்புறம் நீ ட்ரை பண்ண தான் செய்யணும். அதை விட்டுட்டு இது என்னதுங்க இப்படிலாம் நீ கேள்வி கேட்கக்கூடாது, சரியா? ஓகே. 1 மினிட் வெயிட் பண்ண, வந்துடுறேன். என்னங்க என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க? கிரேப்ஸ் தூக்கி எதுக்கு மேலே கட்டி வச்சிருக்கீங்க? இப்போ இதாண்டி உனக்கு சான்ஸு. புரியல. அதாவது செல்லும், இப்போ உனக்கு எனக்கும் ஒரு கேமு. என்ன கேம் தெரியுமா? இந்த கிரேப்ஸை வந்து நீயும் எடுத்து போடணும் ஒரு பிளேட்டில், நானும் ஒரு பிளேட்டில் எடுத்து போடுவேன். யார் அதிகமாக எடுத்து போட்டிருக்காங்களோ அவங்க தான் வின்னு. அப்பனா நான் அதிகமாக போட்டிருந்தா நீங்கள் வீட்டில் இருப்பீங்க, அப்படி தானே? கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டியே, அப்படிதான். இந்த கேம் உனக்கு பிடிச்சிருக்கா? ஓகேவா? ஓகே ஓகேங்க, ஐ எம் ரெடி. ஆனால் இதில் ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்? இந்த கிரேப்ஸை வந்து நீ ஒன்றா பிச்சு போடவே, அது வந்து கையில் பிச்சு போடக்கூடாது. ஏங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? கையில் தானே எடுத்து போட முடியும், அப்புறம் எப்படி எடுத்து போட முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. நீ கேமில் வின் பண்ணணும்னா நீ எப்படியாவது எடுத்து போட்டு தான் ஆகணும். சரி, எனக்கு இன்னொரு டவுட்டு. நீங்கள் உங்கள் ஹைட்டுக்கு நீங்கள் ஏற்ற மாதிரி கட்டியிருக்கீங்க, அப்புறம் எப்படி எனக்கு எட்டும்? நீ இந்த பெட்டு இருக்குலடி, இது மேலே கூட இருக்கோ. சரி ஓகே, அப்படியே இருந்தாலும் என்னால் இப்படி கையில் இல்லாமல் எப்படி எடுத்து போட முடியும்? நீ ஃபர்ஸ்ட் எந்திரி, அதை நானே சொல்கிறேன். இப்போ ஆளுக்கு ஒரு பிளேட் இருக்கா, இதில் அவங்கவுங்க பிளேட்டில் எடுத்து போடணும். யார் அதிகமாக போட்டிருக்காங்களோ அவங்க தான் மீன். அதெல்லாம் சரிங்க, ஆனால் எப்படி நான் எடுத்து போடுறது? அது அது வந்து நீ சிரிக்கவே மாட்டேற. நீ சிரி, அப்போ தான் நான் சொல்லுவேன். சொல்லுங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் நான் சிரிக்கிறேன். ஐயோ, டென்ஷன் ஆகிட்டா. இது கேட்டால் எப்படி டென்ஷன் ஆக போகிறது இல்லையே. சொல்லுங்க, எப்படி எடுத்து போடுறது? அது வந்து இப்போ நான் எப்படி சாப்பிட்டு காமிச்சிருக்கியா, இதே மாதிரியே எடுக்கணும். இது ஒரு கேமா? நீங்கள் என்ன பிளான் பண்ணுறீங்க நல்லாவே தெரியுது. உங்களுக்கு லேட் ஆச்சு சொன்னீங்களே, நீங்கள் கிளம்புங்க முதல்ல. ஏய், அதுக்கெல்லாம் இல்லடி. நீ இதில் வின் பண்ணா நிஜமா நீ சொல்றதெல்லாம் நான் கேட்பேன்டி. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். அதெல்லாம் முடியாது. நீ ஏற்கனவே சொல்லி தான் இது கேம் ஸ்டார்ட் பண்ணோம். நீ கேட்பேன்னு சொன்னில, இப்போ மாற்றிலாம் பேசினா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. நான் வின் பண்ணிட்டா நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்கணும், பார்த்துக்கோங்க. கேட்கலன்னா அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். ஓகே ஓகே, டன். நான் கேட்பேன். நீங்கள் இப்போ பிளேட்டில் தானே போடணும்னு சொன்னீங்க, நீங்கள் சாப்பிட்டுட்டீங்க. பரவாயில்லடா, அதனால என்ன இருக்கு, சாப்பிட்டுக்கலண்டா. நீ கவுண்ட் மட்டும் சொல்லு, போதும். எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலே நீ வேண்டும். சில சமயம் விளையாட்டாய் உன்னாடைக்குள்ளே தெரியல. இல்லடி, கேம் தான் ஆடுறேன். என்ன கையிலுமா இப்பெல்லாம் பேசுறா?
சரி ஓகே ஓகே இன்னொரு டைம் ம் வலிக்குதுடி. ஆள பரவாயில்ல, என்னென்ன வேலை பண்றீங்க? சரிடி சாரி ம் கேம்னு தானே சொன்னீங்க, என்னென்ன பண்றீங்க நீங்க? இங்க பாரு சும்மா அப்படிலாம் சொல்லாத கேம் தான் அதுக்காக அப்படி இப்படி பலதான் செய்வோம் அதுக்காக என்ன செய்ய முடியும் இங்க பாரு அதுக்கு தான் நீ அடிச்சிட்ட அதோட விட்டுரு அவ்வளோதான் அதோட முடிஞ்சுச்சு சரி இப்போ நான் தான் வின்னு இப்போ நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும் சரியா எப்படி நீங்க வின்னு? எனக்கு புரியல. இங்க பாடி இது பிளேட்ல அது பிளேட்லயும் சேமா இருக்கா லாஸ்ட்ல யாரு அந்த கிரேப்ஸை சாப்பிட்டது நான் தானே சாப்பிட்டேன் அப்ப நான் வின்னு இங்க பாருங்க, நீங்க ரொம்ப சீட்டிங் பண்றீங்க பார்த்துக்கோங்க. இந்த பூங்காட்டைக்கெல்லாம் நான் வரல, மறுவாதியா நீங்களா பேசாம சரண்டர் ஆயிருங்க. ஓய் நான் தான் அந்த பழத்தை கடைசியாக சாப்பிட்டேன் அப்போ நான் தானே வின்னு நீங்க தான் சாப்பிட்டீங்க. எப்படி சாப்பிட்டீங்க? என்கிட்ட வந்து புடிங்கி சாப்பிட்டீங்க. அதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன். நான் தான் வின்னு. நான் புடிங்கி சாப்பிட்டேன்னா புடிங்கிலாம் சாப்பிடல அதான் கேமு நீயும் ஃபைட் பண்ணி சாப்பிட்ருக்கணும் அதெல்லாம் முடியாது நான் தான் வின்னு அதெல்லாம் முடியாது, நான் தான் வின்னு. நீ ஏன் ஓகே சொல்லிடு அவ்வளோதான் சொல்லுவேன் சீட்டிங் பண்ணாத அவ்வளோதான் நான் சொல்லுவேன் யார் சீட்டிங் பண்றா? நான் சீட்டிங் பண்றேனா? நீங்க தான் சீட்டிங் பண்றீங்க. ஏய் நான் தான் வின் பண்ணியிருக்கேன் இனி நீ அடிக்க வர செஞ்சிருக்க பார்த்துக்கோ உனக்கு மொத்தமாக அப்புறம் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவே பார்த்துக்கோ பனிஷ்மெண்ட்டா? பனிஷ்மெண்ட்? எனக்கு எதுக்கு பனிஷ்மெண்ட்? நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் தானே கடைசி பண்ண சாப்பிட்டேன் நீ ஒத்துக்கிறியா இல்லை பனிஷ்மெண்ட் வேணுமா உனக்கு இங்க பாருங்க, நீங்க ரொம்ப சீட்டிங் பண்றீங்க பார்த்துக்கோங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? சரி லாஸ்ட்டாக அந்த கிரேப்பை சாப்பிட்டது யாரு நீங்க தான். அப்போ நான் தானே வின்னு சரி, நீங்க தான் வின் பண்ணிட்டீங்க. சரி அப்போ நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்ல சொல்லுங்க, என்ன செய்யணும்? எனக்கு ஒன்று கூட பார்ப்போம் முடியாது. நீங்க சீட்டிங் பண்ணி ஜெயிச்சுட்டு உங்களுக்கு இது வேணுமா? நான் தரமாட்டேன், போங்க. ஓய் நான் சொல்றதெல்லாம் கேட்குறேன்னு சொல்லியிருக்க மறுவாதையே கொடுத்துரு அவ்வளோதான் ஓய் என்னடி என் மேலே கோமா இல்ல. இருமா என்ன பாரு ம்ஹும். என் தங்கம்ல என் செல்லோல ஐரக்கட்டியில் இனி பாருடா ப்ளீஸ்டா இப்போ என்ன, நீங்க தான் ஜெயிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? ஓ நான் ஜெயிச்சிட்டேன்னு கோவமா சரி கோவப்படாத நீ தான் ஜெயிச்ச நான் உங்ககிட்ட இருந்து அதை வாங்கி தானே சாப்பிட்டேன் நீ தான் ஜெயிச்ச போதுமா எனக்கு ஒண்ணு வேணாம். சாரிடி சரிடா கையில் ப்ளீஸ் நான் வெளியில் போகணும்ல அதான் நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டேன் அப்புறம் என்ன நீ தான் ஜெயிச்ச போதுமா இல்ல, நீங்க தான் ஜெயிச்சீங்க. வைத்தியக்கறி அரமெண்டல் இவ்வளோ நேரம் என்னடி பேசுன இப்போ நான் இப்படி பேசணும்னே அப்படி பேசுற இங்க பாரு கோவம் வந்துடும் பார்த்துக்கோ ஓ, ஏன்டே கோவப்படுவீங்களா நீங்க? ப்ளீஸ் டி முடியாதுடி இதுக்கு மேல இப்போ எதுக்கடி சிரிச்சா இல்ல, நீங்க எப்படி கிழிஞ்சது நல்லா இருந்துச்சு, அதான் சிரிச்சேன். உன்கிட்ட கிஞ்சுறது பிடிச்சிருக்கோ ஆமா. கிஞ்சுறது மட்டும்தான் பிடிச்சிருக்கா சரி, போங்க. கையில் இனி பாரு ஐ லவ் யூ I love you-ங்க. கை கோர்க்கும் போதெல்லாம் கைரேகை தேயட்டும் முத்தத்தின் எண்ணிக்கை முடிவின்றி போகட்டும் பகலெல்லாம் இரவாகி போனால் என்ன இரவெல்லாம் விடியாமல் நீண்டால் என்ன நம் உடல் ரெண்டும் உயிரொன்றில் வாழ்ந்தால் என்ன phone அடிக்குது. ஹலோ சொல்லுங்க ஸ்டெல்லா
டுமாரோ தான் மேடம் வருவேன். இன்னைக்கு ராகுல் சார் வந்தாலும் வருவாங்க. என்னன்னு பார்த்துக்கோங்க. ராகுல் சார்கிட்ட சொல்லிடுங்க. சரிங்க மேடம். கையல், எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். நான் போயிட்டு வந்துடுவேன். நீ அதுக்குள்ளே குளிச்சுட்டு ரெடி ஆகும், சரியா? இப்பதான் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னீங்க, நான் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சொன்னீங்க. அதுக்கு நீங்க போக வேண்டாம், எனக்கு தெரியும் போனீங்கன்னா லேட்டாக தான் வருவீங்க. வந்துடுவேண்டி, போயிட்டு வந்துடுறேன். முக்கியமான வேலை இருக்குது, அதனால தானே போகிறேன். நீ ரெடியாக அவங்க அண்ணன் அண்ணியெல்லாம் வந்துடுவாங்க. என்னன்னு பேசிட்டு நான் வந்துடுவேன் அதுக்குள்ளே. திருப்பி நான் ஜெயிச்சேன்னு தான் சொன்னேன், திருப்பி நீ ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிற. ஏழுமா ப்ளீஸ் டி, போயிட்டு வந்துடுறேன்டி. சரி விடுங்க, நீங்கள் என் கூட இன்னைக்கு ஃபுல்லாக இருக்கேன்னு சொன்னனால தான் நான் கேட்டேன். சரி நீங்கள் போயிட்டு வாங்க, பார்த்து போயிட்டு வாங்க. சரிம்மா. நான் வெளியில் வரைக்கும் வரட்டா? நீனடி தங்கமே, நான் போயிடுவேன். நீ குளிச்சு ரெடியாக. லவ் யூ செல்லும். சரி போயிட்டு வாங்க. ஐ லவ் யூ. ஓகே பாய். லவ் யூன்னு சொன்னேன். ஓகே பாய், போயிட்டு வாங்க. என்னடி பிரச்சனை உனக்கு? ஐ லவ் யூ. ஓகே பாய், see you later. ஐ லவ் யூ. I love you. கேட்கல, திருப்பி சொல்லு. திருப்பிலாம் சொல்ல முடியாது. ஓகே பாய், see you later. ஒன் டைம் சொல்லு. சொல்லுடி, சொன்னாதான் போவேன், போக மாட்டேன். போகாதீங்க. கல்வி, நான் போகக்கூடாதுன்னே பிளான் பண்ணுற பத்தியா? ஐ லவ் யூ. I love you so muchங்க. போயிட்டு வாங்க. கல்வி, நான் போகக்கூடாதுன்னு நினச்சிட்டு இதெல்லாம் பிளான் பண்ணுறா. ஓகே பாய், see you later. சரிடா, டோர் லாக் பண்ணிக்கோ. ஓகே பாய். நம்ம பிறந்த வீட்டில் நம்ம அப்பா அம்மா அண்ணன் அக்கா தங்கச்சி பாட்டி தாத்தா பெரியப்பா பெரியம்மா சித்தி சித்தப்பா எல்லாரும் நம்ம மேலே அன்பு காட்டுவாங்க, பாசம் காட்டுவாங்க. ஏதோ நம்ம அந்த வீட்டு இளவரசி மாதிரி பார்த்துப்பாங்க. அவங்க காட்டுற அன்பு உண்மையிலே பெருசுதான். இருந்தாலும் அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம புகுந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் புகுந்த வீட்லேயும் நம்மளை மகாராணி மாதிரி பார்த்துக்கிற ஒரு புருஷன் கிடைக்கிறப்போ அந்த வாழ்க்கையே வரம் தானே. எல்லா பொண்ணுங்களுமே ஆசைப்படுறது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான். அது எனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கணவர் அமையிறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் இவர் நல்ல மனசுக்கு எப்பயுமே இவரை நல்லா பார்த்துக்கணும். எல்லா வீட்லேயுமே அவங்கவுங்க கணவர் தன்னோட மனைவியை ஒரு சில பேர் தாயா நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைகிறது வரம் தானே. அப்படி பார்த்தா எனக்கும் வரம் தான். ஏன்னா என் கணவர் என்ன தாயா பார்க்குறாரு, தாயா தகப்பனா எல்லாமுமா என்ன பார்க்குறாரு. அந்த அளவுக்கு அவர் மேலே இன்னமும் அதிகமாக அன்பு கட்டணும், அக்கறை வைக்கணும், அவரை நல்லா பார்த்துக்கணும். அவர் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யாருமே இல்லை அப்படின்ற ஒரு அவர் யோசிக்கவே கூடாது. அந்த அளவுக்கு அவரை நல்லா பார்த்துக்கணும். அவருக்கு எல்லாருமே இருக்காங்க, அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்க. ஆனால் அது அவருக்கு ஏதோ ஒரு வகையில் ஃபுல்ஃபில் ஆகலைன்னு சொன்னார். ஆனால் என்கிட்ட கிடைக்கிற அன்பு ஃபுல்ஃபில் ஆகுது. நிறைய இன்னமும் அவருக்கு நிறைய அன்பு காட்டணும், பாசம் காட்டணும், லவ் பண்ணணும், அதுக்கு அதிகமாக லவ் பண்ணணும். அவரை இன்னும் அவரை நல்லா பார்த்துக்கணும். ஐ லவ் யூ ஸோ மச்ங்க. நீ ஒரு தீ என்றால் நான் குளிர் காய்வேன், அன்பே தீயாயிரு. நீ ஒரு முள் என்றால் நான் அதில் ரோஜா, அன்பே முள்ளாயிரு. நீ வீரமான கள்ளன் உள்ளூரும் சொல்லுது, நீரமான பாறை என் உள்ளம் சொல்லுது. உன்னை மொத்தம் நேசிக்கிறேன், உந்தன் மூச்சை சுவாசிக்கிறேன். நீ வசிக்கும் குடிசை என்
கேட்டுட்டால அவளுக்கு ஃபுல்லா அந்த சாரியில தான் கண்ணா இருக்கும். இல்லைங்க அதுக்கு கேட்கல. எங்க 2 பேத்துக்கு ஒரே கலரு, அவளுக்குமே ஒரே கலர் தான் எடுத்திருக்கோன்னு சொன்னாங்களா, அதான் வேற சாரி கட்டியிருக்கல, அதான் கேட்டேன். 3 பேத்துக்குமே ஒரே மாதிரி தாண்டி எடுத்தோம். ஆனால் இவளுக்கு ப்ளவுஸ் வந்து தைக்கலை. உங்கள் 2 பேத்துக்கு தைச்சிட்டாங்க, இவளுக்கு தைக்கலை. அதனால இவ வேற சாரி கட்டியிருக்கா. ஓ அப்படியா சித்தி? அதான் நானுமே நினச்சேன், என்னடா இது இவ வேற சாரி கட்டியிருக்காளேன்ட்டு. இது நேற்று தான் எடுத்ததா இல்லை முன்னாடி எடுத்ததா? இல்லை நீ இது போன வாரம் தான் எடுத்தேன், அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க. சரி கையல். ப்ளவுஸ் இவளுக்கு தைக்க கொடுத்துட்டீங்களா சித்தி? இல்லை இன்னும் தைக்க கொடுக்கலையா? தைக்க கொடுத்துருக்கடி, காலையிலக்குள்ளே உங்கள் 2 பேர் ப்ளவுஸு தைச்சது பெரிய விஷயம். அதுவும் ஆள் இருக்க போய் அவங்க தைச்சிட்டாங்க, இல்லாட்டி தைச்சிருக்க முடியாது. இவளுக்கு தான் பெண்டிங் ஆயிடுச்சு, இன்னைக்கு தைச்சி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க அத்தை. கையல் ராஜா எங்க? வெளியில் போயிருக்காருண்ணே, இது முக்கியமான வேலையா வந்துடுவார். காலையிலே போயிட்டாரு, வந்துடுவார் இன்னும் கொஞ்ச நேரத்தில். சரிம்மா, அது காணமேன்னு கேட்டு. எங்கே யாரையுமே காணோம், யாருமே அவ்வளோ நீங்கள் தான் வந்திருக்கீங்க. அம்மா மாதிரிலாம் கீழே நிற்கிறாங்க, வேதாத்தையுமே கீழே நிற்கிறாங்க. அப்புறம் யாரு கவினும் சந்தோஷம் ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அப்புறம் அஸ்வினு ஸ்கூலுக்கு போயிட்டான். அன்பும் அஸ்வினும் ஸ்கூலு காலேஜ் வேலைக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி தோற மாமா மாணிக்க மாமா அவங்களும் வேலைக்கு போயிட்டாங்க. அவர் கஜேந்திர மாமா அவங்க அப்பா மாதிரி எல்லாருமே அவங்க டியூட்டிக்கு போயாச்சு, வந்துருவாங்க சாப்பிட்ற டைத்துக்கு வந்துருவாங்க. சரிண்ணே. எங்க ரகு இருக்கானோ? ரகு இருக்கானா? ரகு மாமா வீட்டில் இல்லைண்ணே, அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க டியூட்டிக்கு. இப்போ வந்துடுவாங்க, மதியானம் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் போக மாட்டாங்க, வீட்டில் தான் இருப்பாங்க. சரிம்மா. செல்வா மாமாவும் மாற சித்தப்பாவும் வீட்டில் இருக்க வச்சிருக்கலாம்ல? இல்லைடா வேலைக்கு போயிட்டாங்க, வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. இவர் பெரிய அண்ணன் வீட்டில் இருக்கார்ல, அதனால கடையை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு 2 பேருமே போயிட்டாங்க. வருவாங்கடா, மதியானம் சாப்பிட வந்துட்டு தான் போவாங்க, கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் போவாங்க அப்புறமா. சரிங்க சார். நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாமா சாப்பிட்டுட்டு? எங்கடா போகிறது? பார்க்கு இந்த மாதிரி போகலாமா? வேணாம், தேட்டருக்கு போமா? தேட்டர்னா ஒரே இடத்துல 3 மணி நேரம் உட்காந்து படம் பார்க்கணும், என்ஜாய் பண்ணுற மாதிரி எங்கேயாவது போகலாங்க, நல்லாயிருக்கும். என்ன கையால் நீ சொல்லு, எங்கே போகலாம்? தேட்டருக்கு போகலாமா இல்லை பார்க் போகலாமா? எனக்கு எதுனாலும் ஓகே தான். எங்கேயாவது கூப்பிட்டா வந்துடுவாலாம். சொல்லுடி, எங்கேயாவது போகலாம். பார்க் போகலாமா இல்லை தேட்டருக்கு போகலாமா? ஏதாவது ஒன்று சொல்லு. படம் என்ன படம் போட்டிருக்காங்க தேட்டரில்? யாருக்கு தெரியும்? நெட்டில் பார்த்தா தான் தெரியும், கூகுளில் அடிக்கடி போனால் தான் தெரியும். வேலைன்ட்டு போனால் எங்கிட்டு போய் என்ன படம் பார்க்கறது நம்ம? ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஏதாவது வெளில எங்கேயாவது போவாங்க வாங்க, வேலைன்னு சுற்றிக்கிட்டே கிடக்கானுங்க. இந்த இவங்க ஹாஸ்பிட்டல் நைட் டியூட்டியில் தான் போகிறாங்க, பகலில் ஃபுல்லாக இழுத்து போட்டு தூங்குறாங்க. என்னதே செய்கிறீங்கன்னு நமக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆமாண்டா, ஆம்பளை பேர் வெளில எங்கேயாவது சுற்றுறது வைக்கிறது இந்த மாதிரி போனாடா எல்லாருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை எடுத்துக்கிட்டு வேலையை சுற்றிட்டே இருக்கீங்களே, வேலையை வச்சு கையில் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. எங்கேயாவது போயிட்டு வாங்கடா ஜாலியாக. என்ன சித்தி சொல்றீங்க? இது நம்ம விட்டுட்டு போனால் 1008 ஃபோன் வருது. கொஞ்ச நேரம் எங்கிட்டாவது போயிட்டு வந்தாலே இதில் எங்கிட்ட நம்ம விட்டுட்டு போகிறது? அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தானே போகணும், போயிட்டு வாங்க. இப்போ போனாதான் உண்டு, கல்யாண புதுசில் எங்கேயாவது போயிட்டு வந்தாதே உண்டு. அதுக்கப்புறம் குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சுன்னா அதுக்கு எங்கிட்ட போவீங்க நீங்கள்? போயிட்டு வாங்க. அப்புறம் கமிட்மெண்ட்ஸ் நிறையா வந்துடும்டா, பார்த்துக்கோங்க. ராஜாலாம் பாருங்க, கிடச்ச கேப்பில் கிடா வெட்டிடுவான். எங்கிட்டாவது கூப்பிட்டு போயிட்டு வந்துடுறான். நீங்களும் இருக்கீங்களே, ஏன்டா இந்த நியம் பண்ணுறீங்க? அத்தை அது என்ன உண்மைதான். அவன் மட்டும் எப்படிதான் இப்படி இருக்கானே தெரிய மாட்டேது. ஆனால் கரெக்டான டைமிங்கில் எல்லாத்தையுமே பண்ணிடுறான் பாரு. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். எப்படி தான் அன்னை மட்டும் டிசைட் பண்ணுதுன்னு தெரியல, எங்கிட்டாவது போயிட்டு வந்துடுறாங்க. ஆனால் நம்மளால நகரவே முடிய மாட்டேங்குது. மாமா என்ன மாமா, ராஜா மாமாவை கலாய்க்கிற செலவு இவளுக்கு எப்படி கோவம் வருதுன்னு பற்றி அம்முக்கு மேலே. அக்கா அப்படிலாம் இல்லை சொன்னேன். அவர் என்ன பண்ணுவார், பாவம் தானே, அவர் சும்மா போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கீங்க பாரா. சப்போர்ட்டா ஹஸ்பண்ட்க்கு? அண்ணி அப்படிலாம் இல்லை, நீ சும்மா சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ராஜா நீ வரட்டும், இன்னைக்கு கலாய்ச்சி தள்ளிடுவோம் அவரை. அர்ஜுன் மாமா அப்படிலாம் பண்ணாதீங்க, பாவம் அவர். பார்த்தீங்களா உங்கள் தங்கச்சியை எப்படி சப்போர்ட்டுக்கு வராது? இன்னைக்கு நாங்கள் ராஜா மாமாவும் சும்மா விட்டுறதா இல்லைப்பா, இன்னைக்கு அவரை வச்சு செய்ய போகிறோம் நாங்கள். ஏதோ கேள்விப்பட்டு ஓவர் டைம் ரொமான்ஸ்லாம் பண்ணுறீங்களாம்ல? அக்கா சும்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லை.
அவளுக்கு பாரு முகமே செவந்துருச்சுடி உனக்கு விக்கத்துல. காலையில கூட பயங்கர ஃபைட்டு போல காலையில ரெண்டு பேத்துக்கும். பால்கனி சைடு பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு. பால்கனி சைடு பார்த்தீங்களா? நீங்க எப்போ அங்கிட்டு வந்தீங்க? நாங்கள் எதார்த்தமா மாடிக்கு போனோம். போய் பார்த்தா தானே தெரிஞ்சிச்சு காலங்கத்தால. இதுக்குடா போனோம் இப்போச்சு. அத்தை பால்கனில இருந்து ரெண்டு பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? மேலே மறைச்சிருக்கனால அவ்வளோவா தெரியல. ஆனால் லைட்டாக கேட்டுச்சு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தது. சித்தி என்னங்க சித்தி இதெல்லாமா கேட்டுட்டு இருப்பீங்க? அண்ணே பாருண்ணே என்னென்ன பேசுகிறாங்கன்னு. விடுங்க, அவதான் குச்ச பரவாயில்ல, விடுங்க. இந்த வந்துட்டான்ல அன்னைக்கார சப்போர்ட்டுக்கு. வாடா ராஜா. வரேன் சூர்யா. நீங்களா எப்போ வந்தீங்க? நாங்களா காலையே வந்துட்டோம்டா. நீ தான் இல்லை, எங்கே போயிருந்த? ஒரு காலேஜ் ஒர்க்கா அதான் போயிருந்தேன். காலேஜ் வேலையாக தான் போயிருந்தேன். அதான் வெயிட் பண்ண முடியல. சாரிடா. அதான் சரி வேமா வந்தேன். சரி எப்படியும் வந்திருப்பீங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, அதெல்லாம் என்ன இருக்குது. நீ வேலையாக தானே போயிருந்த. டீ காஃபி ஏதாவது ஜூஸ் ஏதாவது சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் நாங்கள் குடிச்சிட்டோம்டா. வந்தோடனே ஜூஸ் குடிச்சோம், அப்புறம் டீ குடித்தோம். அப்பா இப்போ தான் வயிறு ஃப்ரீயாக இருக்குது. ஸ்நாக்ஸ் வேறு கொடுத்துட்டாங்க. அதில் இப்போ தான் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆமாம், கீழே பெரிய மீட்டிங்கே போயிட்டு இருந்துச்சு. அதை கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே பேசிட்டு அப்படியே வந்தேன். ஓ அப்படியாடா, அப்போ அப்போதே வந்துட்டியா? ஆமாண்டா, நான் வந்து 1/2 hour ஆச்சு. கீழே தான் உட்காந்து பேசிட்டு இருந்தேன் எல்லாரு கூடயும். டேய் அர்ஜுனு, என்னடா பண்ணி வச்சிருக்க? ஐயோ, நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றும் பண்ணலையே. ராஜா, நம்ம அர்ஜுனு என்ன சொன்னா தெரியுமா உனக்கு? என்ன சொன்னா? அண்ணே நானும் ஒன்றுமே சொல்ல. அவரை கலாய்ச்சிட்டு இருக்காரு. நீங்களே அதை நினச்சிக்காதீங்க. சூர்யா சரி எப்போ பார்த்தாலும் இதே கலாய்க்கிற வேலை தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. டேய் அவன் வந்தோடனே நல்லா சமாளிக்கிறடா. உன்னைய பற்றி தாண்டா பெருமையாக பேசிட்டு இருந்தாங்க எல்லாருமே. என்னதுண்ணே? நீ என்கிட்ட கேட்டேல, நீங்க என்னைய கூட்டு போலன்னு, அதைத்தான் கேட்டுட்டு இருந்தாங்க. அது இன்னும் முடியலையா? நானே மறந்துட்டேன். ஆனால் எல்லாரும் ஞாபகம் வச்சிருக்காங்க இன்னும். நீ மறந்தாலும் அது யாரும் மறக்க மாட்டேங்க போடா. அது என்ன உண்மைதான். ராஜாண்ணே எங்களெல்லாம் வர வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு எங்கே போயிட்டீங்க அப்படிதானே? அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. அப்படின்னா காலை 8 மணிக்கெலாம் போயிட்டேன். வேகமாக வேலையை முடிக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி இன்னும் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? சாரிம்மா, எது நினச்சிக்காத. அதெல்லாம் முடியாது. தங்கச்சி கோவமா தான் இருப்பேன். நீங்க தான் கோவத்தை குறைக்க ஏதாவது பண்ணணும். தங்கச்சிக்கு எது வேணுமா? வாங்க வாங்கி தரேன். அப்படி இல்லாட்டி எங்கேயாவது போகணுமா சொல்லுங்க, கூட்டிட்டு போறேன். அண்ணே அப்போ கூட பாருங்க, உங்கள் தங்கச்சியை தான் கவனிக்கிறீங்க, என்னைய கவனிக்க மாட்டீங்க. டேய் நிறுத்துங்கடா. இப்போ நாங்களா எதுக்கு இருக்கோம்? எங்களை விட்டு ஏதாவது பண்ணீங்க உங்களுக்கு கும்பிடுவோம் கும்பினாங்க. ஐயோ சித்தி, உங்களை எல்லாத்துலேயும் சேர்த்துக்கிறோம் சித்தி, கவலையப்படாதீங்க. அண்ணே இன்னைக்கு நாங்கள் வரப்ப இல்லாதனால உங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? எங்களை எல்லாத்தையுமே வெளியில கூட்டிட்டு போயே ஆகணும். சரிம்மா, எங்கனாலும் கூட்டிட்டு போறேன். அண்ணன் உனைய எங்க கூட்டிட்டு போன்னு மட்டும் சொல்லு. அண்ணன் உன்னை கூட்டிட்டு போறேன். அது ஒன்றும் நாங்கள் டிசைட் பண்ணல. டிசைட் பண்ணிட்டு சொல்றேன், கூட்டிட்டு போங்க. இன்னைக்கு ஈவினிங் எங்களை கூட்டிட்டு போகணும். சரிடா சரிடா, எங்கனாலும் கூட்டிட்டு போறேன். டிசைட் பண்ணுங்க, கூட்டிட்டு போறேன். சரி, கையில ராஜாவுக்கு ஏதாவது டீ ஏதாவது எடுத்துட்டு வந்து கூட உட்காந்துருக்கா சும்மாவே. என்னங்க டீ வேணுமா உங்களுக்கு? சரிம்மா, எடுத்துட்டு வா. இருடி கையில் நான் கூட எடுத்துட்டு வரேன். இல்லை சித்தி, இந்த நான் போய் போட்டுட்டு வரேன். சரிம்மா. சூர்யா, நீ பேசிட்டு இருங்க. இந்த ஃபைலை வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு நான் வரேன். சரிடா, ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வா. ஏண்டா நீங்களா ஆஃபீஸ் போட இதனாலே எல்லாமே சரி பண்ணிட்டீங்களா? அத்தை நாங்கள் போகலதான். ஆனால் வீட்டில் இருந்தே ஒர்க் பண்ணிட்டு தானே இருந்தோம். எல்லாம் தேவையானப்ப கவின்னு சந்தோஷம் எவ்வளோ அனுப்பிச்சி வச்சோம். அங்கே போகணுன்றப்ப மட்டும் அனுப்பிச்சி வச்சோம். மற்றபடி வீட்டில் இருந்தே ஒர்க்கை முடிச்சுட்டேன். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பப்போ சைட்டுக்கு தான் போய் பார்க்கணுன்ட்டு போய் பார்த்துட்டு சந்தோஷ கவினை எவனையாவது அஸ்வினி எவனையாவது அனுப்பிச்சி வச்சுட்டு இருந்தோம். போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதனால ஒன்றும் தெரியல. ஆமாண்டா, உங்களுக்கு இத்தனை நாள் கேப் வேற வீட்டில் இருந்த உடனே. ஆமாம், யாராவது ஒருத்தர் போய் இன்னும் கூட தெரிஞ்சிருக்காது. 2 பேருமே வீட்டில் இருக்கவுமே ரொம்ப கொஞ்சம் இதாகிடுச்சு. அன்றைக்கி இருந்தாலுமே சமாளிச்சிட்டோம். 2 பேருமே வீட்டில் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு பாரு. அண்ணே எங்க அவர் இங்கே உட்காந்துருந்தாரு? ரூமுக்கு தான் போனோம். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூம் போய் கொடுப்போம். சரிண்ணே, இந்த வந்துடுறேன் போய் கொடுத்துட்டு. சூர்யா மச்சா, வாங்க நம்ம கீழே போய் பார்த்துட்டு வருவோமா? சரி, நம்ம அப்படியே சாப்பிட்டுட்டு சாயங்காலம் எங்கேயாவது போயிட்டு வருவோம். சரிடா. நாளைக்கு கையிலோட ஃப்ரெண்டோட நிச்சயதார்த்தம் இருக்கு. அங்கே வேற போகணும் நம்ம. ஆமாம், அங்கே வேற போகணும். ஈவினிங் தான் நிச்சயதார்த்தம். போய்க்கலாம் என்னன்னு பார்த்துட்டு. சரிங்க மாமா. வாடா அர்ஜுன், பாக்கியில் போயிட்டு வருவோம். சரிங்க மச்சா. சித்தி அத்தை நீங்கள் வரைக்கும் நாளைக்கு நிச்சயத்துக்கு? பார்ப்போண்டி, என்னன்னு பார்த்துட்டு வரோம். நம்ம வீட்டில் யார் யார் வருது? பெரியவங்க யார் வராங்களா? அக்கா மாமா யார் வராங்களா?
நாங்கள் வருவோம் சித்தி, மித்த யாரும் வரலன்ட்டாங்க. அப்படியே வந்தால் சந்தோஷ், கவின், அஸ்வின் மாமா, அன்பு இவங்க தான் வருவாங்க. அவளுங்க எதுவும் வராளுங்களா என்னன்னு தெரியல. நாளைக்கு லீவு தானே, வரேன்னு அடம்பிடிப்பாளுங்க. அவளுங்க வந்தாலும் வருவாளுங்க. அடுத்து நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் வரீங்களா என்னன்ட்டு. இங்கே ராஜா மாமா கையில் வருவாங்க. அவளுங்கன்னா அனு, சோனி, அழகி, மீனா, தாமரை, முல்லை இவளுங்களே 6 டிக்கெட் இருக்காளுங்க. இவளுங்களுக்கே ஒரு கார் வேணும். எல்லாரும் எப்படி போகிறது? ராஜா அண்ணன் வேறு வருவாங்க, இவர் சூர்யா மாமா வேறு வருவார், அப்புறம் அர்ஜுன் அண்ணன் வருவாங்க. அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அஸ்வின் அண்ணன் வந்தாலும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். வந்தாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அத்தை. நீங்கள் வருவீங்களா சித்தி அத்தை? அப்போ செல்வா மாமா, மார சித்தப்பா இவங்க வருவாங்கல்ல, வந்தாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றிக்கலாம். அஸ்வின் மாமா வந்தாலும் தான் வருவாருன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரியலை. சரிடி, நாங்களுமே வரணும்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்குல்ல, வரணுன்னு தான் இருக்குது. ஏன்னா இவளுங்க வேற இருக்காளுங்க, வந்தாளுங்கன்னா சேட்டை பண்ணுவாளுங்க இவளுங்க, அதுவே எரிச்சலாக வரும். அத்தை நீலாம் எங்கேயாமல் இன்றைக்கும் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்ருக்கீங்க பார்த்தீங்களா 2 பேரும்? அடி போடியான்ட்டு அவளுங்க அட்ராசிட்டி தாங்க முடியல, வச்சு சமாளிக்கும்ல 2யுமே. அதே விரட்டி விட்டாச்சு ஸ்கூலுக்கு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குதுங்க 2ம். ஆனால் 2க்கும் அப்படி ஒரு மைண்ட் செட் இல்லை, 2 குட்டி பிள்ளைங்களாக தான் இருக்குங்க. ஆமாண்டி, வச்சு சமாளிக்கவே முடியல. ஞாயிற்றுக்கிழமையும் ஸ்கூல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. அத்தை உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் வேணுமா உங்களுக்கு? சொல்கிறது தாண்டி அப்படி சொல்லுவோம், இருந்தாலும் பிள்ளைங்களை தேடும்ல. இன்னைக்கெல்லாம் பாரு, பிள்ளைங்களை தேடவே செய்யுது, எல்லாருமே கேட்கவே செய்கிறாங்க. அது செல்ல பிள்ளைங்களாவே, கடைசி பிள்ளைங்களா செல்ல பிள்ளைங்களா ஆயிடுச்சுங்க. குட்டி பிள்ளைகளாக இருக்கவும் அது எல்லாரும் தேடிக்கிட்டு தான் கிடக்காங்க. இருந்தாலும் நாங்கள் ஸ்கூலுக்கு பற்றி விட்டுறோமா, எல்லோரும் திட்டிக்கிட்டே கிடக்குறாங்க. நல்ல நாளைக்கு கூட வீட்டில் வைக்க மாட்டேறீங்க பிள்ளைங்கள அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணம் முடிஞ்சு மறுநாள் ஸ்கூலுக்கு பற்றி விட்டீங்க, ஏண்டி இந்த நேம் பண்ணுறீங்கன்னு எல்லாம் திட்டிக்கிட்டு கிடக்காங்க. இன்னைக்கு லீவு போட சொன்னாங்க, போடவும் இல்லையா. எல்லாரும் அப்போ திட்டிக்கிட்டு கிடந்தாங்க எங்களை எல்லாரையும் உட்கார வச்சு. காலையிலேயே இந்த ராஜா பையன் வெளில எங்கேயோ கிளம்பி போனானா, அந்த நேரம் பார்த்தா அழுக வச்சு ஸ்கூலுக்கு அமிச்சோமா, அப்பயே முறைச்சிக்கிட்டு போனியா. 2 பேர் பாருங்க, பிள்ளைங்களை வீட்டில் வைக்கலன்னு சொல்லிட்டு தான் போனியா அப்படின்னு வேனில் ஏற்றி விட்டாச்சு. இப்போ தெரிஞ்சுன்னா திருப்பி திட்டதான் செய்வியான். ஸ்கூல் விட்டுருவாங்கள, 3:30 மணிக்கு போய் கூட்டிகிட்டு வர வேண்டியது, அப்புறம் என்ன செய்யுது? என்ன நீங்கள் 2 பேரும் இன்னைக்கு கூட அனுப்பிச்சி விட்டீங்க, கூட்டிகிட்டு வாங்க வேமா பிள்ளைங்கள. இன்னைக்கு டிராயிங் கிளாஸ் இருக்குன்னு வேற சொன்னாங்களா, அதுக்கு தனியாக பணத்தை கட்டி வச்சுட்டு போகலன்னா அதுக்கு இதாயிரும். அதனால தான் அமுச்சு வச்சாச்சு. 2 டிராயிங் கிளாஸஸ் சேர்ந்துருக்குங்களா, இன்னைக்கு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இருக்குன்ட்டு. அப்போ அமுச்சு விடனா காசு வேஸ்ட்டாக போயிடும். தனியாக அதுக்கு அமௌண்ட் கட்டியிருக்கு. இது சூர்யா பையன் வேற நேற்று வேறு திட்டிட்டு தான் போனான். நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூலுக்கு அமுச்சுட்டு தான் விடுவீங்க, அதனால் வீட்டில் இருக்க வைங்கன்னு. அப்படின்னு தான் அமுச்சு வச்சுட்டு காலையில் பிடிச்சி கண்ணாமையாக திட்டிட்டு கிடந்தான். நான் சொல்லியும் நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க, என்கிட்ட பேசாதீங்க வைக்காதீங்கன்னு அப்படி காலை 2 பேர் சத்தம் போட்டுட்டு கிடந்தான். இந்த ராஜா பையலுக்கு தெரிஞ்சுன்னா அவங்ககிட்ட ரொம்ப செல்லம் ஓவரு. அவனை பார்த்துட்டா காலையில் ஓடி போய் அவங்ககிட்ட போட்டு கொடுத்துட்டாளுங்களே எங்கள் 2 பேர்த்தையுமே. அவன் எப்படி முறைச்சிட்டு போகிறான் காலையில், அவ்வளோ கோவம் வந்துருச்சு அவனுக்கு. சொல்லவும் அம்மா அடிச்சிட்டாங்க அப்படி இப்படி சொல்லவுமே அழுதுகிட்டே இருந்தாலுங்களா, ஒரு அடியை போடவுமே போட்டு கொடுத்துட்டாருங்க. காலையிலே திட்டிட்டு போனான் எங்களை. ஆமாம், வீட்டுக்கே செல்ல பிள்ளைங்க அவங்கள பிடிச்சி அடிச்சிங்க திட்டினீங்கன்னா எல்லாத்துக்கும் வரதானே செய்யும். ஆமாண்டி வாங்க, அவள் செல்லம் கொடுத்தே அவள் ரொம்ப மோசமாக கேட்டு போயிட்டாளுங்கடி. இப்போ ஓவர் செல்லமாக இருக்கு அவளுங்களுக்கு. நீங்களும் ஈஸியாக ஏமாத்திட்டு போயிடுறாளுங்க. ராஜா பையலுக்கு பயப்படுறாளுங்க, இருந்தாலும் அவங்கிட்ட ஓவர் செல்லும். அதே மாதிரி இந்த சூர்யாட்ட கூட ஒரு சமயம் பயப்பட மாட்டாங்க. பயப்படாட்டியும் அவங்கிட்ட அதே மாதிரி தான் ஓவர் செல்லும். இந்த 2 பேருக்கிட்ட என்னன்னு தெரியாது, ஓவர் செல்லமாக இருப்பாளுங்க. அவங்க வச்சு எங்களை ஏமாத்திட்டாளுங்க இவளுங்க 2 பேரும். நல்ல ஐடியா தானே? ஆமாண்டி, உங்களுக்கு நல்ல ஐடியாவாக இருக்கும். எவ கொடுக்குறது இல்லை, இந்த சோனியானும் இந்த இவளுங்களா இருக்காளுங்க பாரு, இவளுங்களாம் ஸ்கூலுக்கு போகலை அப்படின்னா என்ன செய்வாளுங்க, உள்ளே போய் இங்கே வீட்டிலேருந்து வேகமாக ஓடி போயிடுவாளுங்க. ஓடி போய் அவளுங்க ரூமில் போய் உள்ளே போய் ஒளிஞ்சுக்கிடுவாளுங்க. ஆனால் அவளுங்களும் கல்லிங்க என்ன சொல்லவே மாட்டாளுங்க. அவள் வீட்டுக்கு இங்கே ரூமில் தான் இருக்காளுங்க அப்படி இப்படின்னு ஒளிய வச்சுட்டு என்ன செய்யறது, ஸ்கூலுக்கு கட்டையை போட்டு விட்டுறது. இந்த வேலையாவது திரிவாளுங்க அவளுங்கிட்ட. ஆமாம், இந்த சோனி, அனு, தாமரை, அழகி, மீனா, முல்லை எல்லாம் அப்படிதான் இருக்குங்க. அவளுங்க ஸ்கூலுக்கு போகலன்னு சொன்னால் அதுக்கு ஒளிய வச்சிடுறது.
இதை ஆரம்பிச்சது யார் தெரியுமா? கையில் தான். அவள் என்ன செய்வா தெரியுமா? முன்னாடிலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த யூகேஜி எல்கேஜியே படிச்சுட்டு இருக்கப்ப நினைக்கிறேன், எல்கேஜி படிச்சுட்டு இருக்கப்ப நினைக்கிறேன். அப்போ இவளுங்க ஸ்கூலுக்கு போகலன்னா என்ன செய்வா? உள்ள இவ படுத்துக்குவா, பெட்ஷீட்லாம் ஒழிச்சு வச்சுட்டு இவ படுத்துக்கிடுவா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இவளுக்கு இப்போ பண்ணுறாளுங்க. ஆமாண்டி, இந்த கையில் பண்ண வேலை தான் இவ பண்ணி, அப்புறம் இந்த சூர்யா பையில அப்படிதான் பண்ணுவியா? இப்போ அந்த ராஜா பையில அப்படிதான் பண்ணுறியா? தூக்கி ஒளிய வச்சுக்கிறியா? ஸ்கூலுக்கு போகாட்டி போகலன்னு சொல்லிட்டா. ஐயோ, குட்டிச்சவரா போகிறாளுங்க. எனக்கு தெரியாது, நான் டெய்லி சண்டை தான் வருது உங்கள் மாமா கூட. சித்தப்பாவை எது திட்டுறீங்க? ஒருத்தருக்கும் ஒரு சப்போர்ட்டுக்கு வந்துடாளுங்கப்பா. சரி வாங்க, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுன்னா சாப்பிட்டு போட்டு நீங்கள் எங்கேயாவது போயிட்டு கூட வாங்க. நாளைக்கு நிச்சயத்துக்கு வர கிளம்பணும்ல, அதுக்கு என்னன்னு போய் பார்க்கணும் வேறு. அதுக்கு என்னடி போய் பார்க்க போகிற? கிஃப்ட் ஏதாவது வாங்கி வைக்கணும்லடி அந்த பிள்ளைக்கு. நிச்சயத்துக்கு போகிறோம், ஏதாவது கிஃப்ட் வாங்கணும்ல. ஆமாண்டி, நான் வேறு வாங்கணும் ஞாபகப்படுத்தின பற்றியா? போய் வாங்கிட்டு கூட வருவோம். நீங்களே ஏதாவது கிஃப்ட் வாங்கிக்கோங்கடி, அவங்கள கூட்டு போய் கூட ஏதாவது வாங்கிக்கோங்க, சரியா? சரிங்க. இன்னைக்கு போக முடியாது, நாளைக்கு காலையில் தான் போகணும் அப்படின்னா. சரிடி, காலையில் கூட போய் வாங்கிட்டு வாங்க. நாங்கள் இன்னைக்கு சாயங்காலம் போய் பார்த்துட்டு வாங்கி வச்சுக்கிறோம். ஏன்னா காலையில் வேலையாக இருக்கும், வாங்க முடியாது. சரிங்க சித்தி. சரி வாங்க, வெளில என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்த்துட்டு வருவோம்.